பிரைஸ் லார்ட். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். யாத்ராகம் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசேயை கூப்பிட்டார். அல்லேலூயா. தேவனோடு கூட உறவாட, தேவனோடு கூட பேச, அவர் ஜெபிக்க, மலையை பார்த்து அவர் மலை மேல் ஏறி அவரோடு கூட ஜெபம் பண்ண, அவரை தரிசனம் பண்ண போகிறார். ஆனாலும் தேவன் 6 நாள் அவரை காண்பிக்கவில்லை. அவர் அதோடு கூட வராமல் 40 நாள் இரவும் பகலும் மலையின் மேல் தங்கினார் என்று வசனம் சொல்கிறது. அது மட்டுமல்லாமல் எபிரேயர் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது. அந்தபடியே அவன் என்றால் ஆபிரகாம் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அல்லேலூயா. நம்ம பார்க்குற எந்த கேரக்டராக இருந்தாலும் சரி, பைபிளில் எல்லோருமே காத்திருத்தலை அமைதியாக அழகாக கடைபிடித்து பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் காட், தேவன் யார் என்பதை அமர்ந்திருந்து அறிந்தார்கள். அவர்கள் அமர்ந்திருந்து பொறுமையோடு கூட அந்த வனாந்தர பாதையிலே சென்றதினால் அவர்களின் ஜெபங்களுக்கு, அவர்களின் வாக்குத்தத்தங்களுக்கு ஒரு நம்பிக்கையோடு கூடிய ஒரு அற்புதம், அதிசயம் நடந்தது. நாமும் அவரோடு கூட இணைந்து அவருக்காக காத்திருந்து அந்த ஆசீர்வாதத்தை பெறுவோமா? God bless you.